ஹாய்மா, அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, பாய் வீட்டு ஸ்டைலில் தம் கட்டி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக தம் கட்டி பிரியாணி செய்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பாருங்கள், நம்ம சிக்கன் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல், ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு பிணைஞ்சி வைக்கிறதுக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து பிரியாணிக்கான எடுத்து வச்ச சிக்கன் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க. சும்மா கொஞ்சமாக, அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினா போதும். தயிர் ஊற்றிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் லைட்டாக, அதிகமாக வேண்டாம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். அவங்க சாம்பிளுக்கு தான் எல்லாமே. கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து கல் உப்பு போடக்கூடாது, சால்ட் உப்பு தான் போடணும். அது கரையாது, அதனால தான் சால்ட் உப்பு போடுறோம். சால்ட் உப்பு போட்டு வச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதை நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம். பிணைஞ்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஹவர் கூட பிணைஞ்சி வச்சுக்கோங்க. எனக்கு டைம் இல்லை, அதனால் வந்து நான் 10 நிமிஷம் தான் பிணைஞ்சி ஊற வைக்க போகிறேன். 1 ஹவர் பிணைஞ்சி ஊற வச்சிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அதெல்லாம் அதுக்குள்ளே கறிக்குள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன். இந்தளவுக்கு செஞ்சால் கூட போதும். நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதை நான் ஃபஸ்ட்டே ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஊறுனா தான் நல்லாயிருக்கும், அதனால் வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்து ஓரமாக நம்ம வச்சுட்டு அடுத்து நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ரெடி பண்ணலாம். வாங்க, ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 100 மில்லிக்கு மேலே தான், 100-150 மில்லிக்கு மேலே ஊற்றிருக்கேன் பாருங்கள் எண்ணெய். நெக்ஸ்ட்டு நெய் பாதி டப்பா ஊற்றியாச்சு. ஒரு டப்பா ஃபுல்லாக இருந்துச்சு, பாதி டப்பா நெய் ஊற்றியாச்சு. இது நெய் வந்து தாளிக்கும் போது ஊற்றினாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் நெய் ஊற்றிருக்கோம். நீங்கள் அதே மாதிரி நெய் ஊற்றிக்கோங்க. பச்சை மிளகா வந்து 2ஆக கட் பண்ணாமல் முழு பச்சை மிளகா காம்பை மட்டும் எடுத்துகிட்டு போட்டால் போதும். அதுவே நல்லா தான் இருக்கும். அப்படி தான் போடணும் பிரியாணிக்கு. பெரிய வெங்காயம் பாருங்களேன், ஒரு 3/4 கிலோ வெங்காயம், 3/4 கிலோ வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நைஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் கட் பண்ண. 3/4 கிலோ வெங்காயம்னா 3/4 கிலோ தக்காளி அரியணும் கண்டிப்பாக, அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு அடுப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிணைஞ்சி வச்சோம் இல்லையா சிக்கனு, அந்த சிக்கனை வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். ரொம்ப இல்லை, லைட்டாக தான் பொரிக்க போகிறோம். அது வெடிக்கும், ஈரமாக இருக்கிறதுனால, கறி பச்சை கறி இல்லையா, அதனால் வெடிக்கும். அதனால் மூடி வச்சுக்கலாம். மூடி வைக்கலைன்னா வெடித்து மூஞ்செல்லாம் தெறிக்கும், பக்கத்தில் நிற்க முடியாது, அந்தளவுக்கு வெடிக்கும். இந்த மாதிரி லைட்டாக கலர் டிஃப்ரெண்ட்டாக மாறணும். நல்லா இது வெங்காயம் வந்து நல்லா கரு கலரில் வரணும். சிக்கன் வந்து இவ்வளோதாங்க, லைட்டாக பொன்னிறமாக மாறினா போதும், எடுத்துடலாம். அங்கே பாருங்கள், அடுப்பு மேலே விழுந்துருச்சு 2 சிக்கன், எடுக்க முடியாமல். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொரித்து எடுத்து வைக்கிறதுனால என்ன, எதுக்காக இந்த மாதிரி பொரிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கறி வந்து உடையாமல் நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி நல்லாயிருக்கும். லெக் பீஸ் போட்டு சமைக்கிறாங்கள்ல, அந்த குழந்தைங்களாம் லெக் பீஸ் கேட்பாங்க. லெக் பீஸ் போட்டு சமைக்கிறப்போ இது உடஞ்சிரும் இல்லையா, நம்ம பிரியாணியில் போட்டு எடுக்கும்போது வந்து லெக் பீஸ் வந்து உடஞ்சி தனித்தனியாக போயிடும். நமக்கு வெறும் எலும்பு மட்டும்தான் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பிரியாணியில் போடும்போது உடையாது. அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. வெங்காயம் நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டோம், எவ்வளோ வெங்காயம் வந்திருக்கு பார்த்தீங்களா, என்ன கலருக்கு மாறி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கலர் மாறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம வீட்டில் தயார் பண்ணுறது தான் எல்லாமே. நம்ம எதையுமே கடையில் வாங்குறதில்ல. இஞ்சி பூண்டெல்லாம், இஞ்சி கடையில் வாங்குவோம், பேஸ்ட் வந்து நம்ம கடையில் வாங்குறதில்ல, எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணுறது தான். மல்லித்தலை, புதினா தலை 2ம் அரை கட்டு, சேம் அளவு. நீங்கள் 2யும் ஒன்றா கிள்ளி வச்சு ஒரே சேம் அளவு 2யும் போடணும். போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு வரும். அந்த கறி பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெய் தான் அது வேஸ்ட்டாக்க வேண்டாம்னு அதில் ஊற்றியாச்சு. ஏன்னா இந்த எண்ணெய் ஊற்றினாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் இல்லாத மாதிரி தான் தெரியும். இவ்வளோ எண்ணெய் கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கு தான் இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். வேறு எதையும் நம்ம இதில் பிரியாணியில் சேர்க்க போதில் நம்ம ஒரே ஒரு பொடி மட்டும் தான் சேர்க்க போகிறோம். தனி மிளகாத்தூளும் பிரியாணி பொடியும். பிரியாணி பொடி வந்து என்னோடய சொந்த தயாரிப்பு தான், இதை நான் கடையில் வாங்கலை, நானாக தயாரித்த பொடி தான். இந்த வீடியோ வந்து நம்ம பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஒரு பொடி இருந்தாலே போதும், பாய் வீட்டு டேஸ்ட்டில் வந்துடும். நீங்கள் கடையில் எந்த பொடி வாங்கி போட வேண்டியதில்லை. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை போட்டு
இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் மட்டும் அங்கே பாருங்கள் எவ்வளோ சாந்து எப்படி இருந்தது, எவ்வளோ வெங்காயம் போட்டு எத்தலோண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வேணும். அடுப்பு முடிஞ்ச அளவுக்கு சிம்மிலே வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க, கருகிரும். லோவிலே வச்சு நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் இதே மாதிரி நல்லா வேக விடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி போட போகிறோம். இப்போ இந்த டைமில் தான் நம்ம தக்காளி போடணும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டே நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா நல்லா நிறைய தண்ணி விட்டுரும். அந்த கறிக்கு வந்து நம்ம மசாலா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால தான் நம்ம எப்போவுமே சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடணும். இந்த மாதிரி தக்காளி போட்டுங்க. எனக்கு பாருங்கள் பாத்திரம் பத்தலை. எப்போதும் செய்கிற மாதிரி இந்த கடாயிலே வச்சுட்டேன். பாத்திரம் பத்தலை. ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம், பத்தலை நம்மளுக்கு. அதனால தான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கிண்டி விட்டுக்குவாங்க. எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் அங்கே பாருங்கள், எண்ணெயும் இல்லை ஒன்றும் இல்லை, அவ்வளோ காலியாகிடுச்சு. இல்லை திரும்ப எண்ணெய் நிறையா ஊற்றுங்க. நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் நான் நெய் கொஞ்சம் பாக்கெட்டில் இருந்தது, அதை தான் கொஞ்சம் ஊற்றினேன். ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன் நெய். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் 1/2 லிட்டர் தயிர் வாங்கினேன். 1/2 லிட்டர் தயிரில் தயிர் வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் சிக்கனுக்கு போட்டுட்டு கொஞ்சம் இதுக்கு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இவ்வளோ தயிர் இதுக்கு ஊற்றினா போதும். தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு இது வந்து உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வேணுன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வேண்டியதில்லை. மஞ்சத்தூள் வந்து நம்ம அந்த சிக்கன் பிணையும் போது போட்டோம்னா அந்த மஞ்சத்தூளே போதும். அடுத்த மஞ்சத்தூள்லாம் தேவைப்படாது. தேவையான அளவு உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ தான் உப்பு சேர்க்கணும், ஃபஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது. இப்போ சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வேகும் போது கறியிலலாம் வெந்துடும், நல்லா ஏறிடும். கறியிலலாம் உப்பு சேர்ந்துடும், நல்லா சுவையாக இருக்கும். இதை நல்லா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை ஆக்கிடணும். இப்போ கொஞ்சம் கொல கொலன்னு இருக்க அந்த தக்காளி சாரெல்லாம் இறங்குறதுனால